அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான தலைப்பு, மாந்தியின் மகத்துவம். சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும், மொத்தம் 12 ராசி கட்டம், 9 கிரகங்கள் இல்லைங்களா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, 9 கிரகங்கள், 12 ராசி கட்டம். இப்போ இந்த 9 கிரகங்களுக்கும் துணைக்கோள்கள் இருக்கிறது. அது அவ்வளவா நமக்கு வெளியே தெரியாமல் இருக்குது. தெரிஞ்சுக்கங்க. சூரியனுக்கு காலனும், சந்திரனுக்கு பரிவேடனும், செவ்வாய்க்கு தூமனும், புதனுக்கு அர்த்த பிரகரணனும், குருவிற்கு சரிங்களா குருவிற்கு யமகண்டனும், சுக்கிரனுக்கு இந்திர தனுசும், சனிக்கு குளிகனும், ராகுவிற்கு வியாதிபாதனும், கேதுவிற்கு தூமகேதுவும் துணைக்கோள்கள். ஆனால் பெரும்பாலும் இந்த துணைக்கோள்கள் எந்த ஜாதகத்திலும் இடம்பெறுவது இல்லை, ஒன்றே ஒன்றை தவிர. சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கிரகம்தான். சரிங்களா? அது என்னென்னா, சனியுடைய துணைக்கோள், சனியின் துணைக்கோள் குளிகன்னு சொல்கிறோம் இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். குளிகை நேரம், குளிகன் அப்படின்னா சனியுடைய துணைக்கோள். இந்த சனியின் துணைக்கோளான குளிகனுக்கு பேர் தாங்க மாந்தி. மாந்தியும் குளிகனும் ஒன்று தான். சரியா? அப்போ மாந்தியின் துணைக்கோள், அதாவது சனி பகவானின் துணைக்கோள் மாந்தி. துணைக்கோள்களில் மிகவும் பெரியது சந்திரன். சந்திரனுக்கு அடுத்தபடியாக, ஏன்னா அதற்கும் ஒரு கிரக அந்தஸ்து இருக்குது, சந்திரனுக்கு அடுத்தபடியாக இந்த குளிகன் எனப்படும் மாந்திக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் கிரக அமைப்பு இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஒரு கிரக அந்தஸ்து இருக்குது. அதைத்தான் இப்போ வர்ற ராசி சக்கரத்தில் பூராமே மாந்தின்னு குறிப்பிடுறாங்க. சரி, இந்த மாந்தி என்ன செய்யும் அப்படின்னா, கோபுரத்தில் இருப்பான், அவனை தரமட்டமாக்கிறான். சரிங்களா? ஒன்றுமே இல்லாமல் செஞ்சிடும். அதற்கு தோதான அந்த காலகட்டத்தில் தசா, சனி தசா நடக்கும்போதோ, அல்லது அது எந்த இடத்துல நிற்குதோ அந்த கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கும்போதோ உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும், தரமட்டமாக்கிடும். அதே போல் ஒன்றுமே இல்லாதவனை, செல்லா காசாக இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மிகப்பெரிய இடத்துல உட்கார வச்சு அந்த ஊர்லேயே மதிக்கக்கூடிய பெரிய விஐபி ஆக்கி விட்டோம். இதுவும் இந்த மாந்தியுடைய பவர் தான். ஸோ அதனால் இந்த மாந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். அதனால் இந்த அண்டை மாநிலத்தில், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ராசி சக்கரத்தில் மாந்தியை குறிப்பிடுவது இல்லை. ஆனால் இப்போ தான், பழைய வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா இருக்காது. இப்போ இந்த திருக்கணித முறைப்படி அறிமுகமானதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நிறைய ஜாதகங்களில் மாந்தி அறிமுகமாகிட்டு மாந்தியை குறிக்கிறாங்க. ஆனால் நமது அண்டை தேசமான கேரளத்தில் மாந்தி குறிப்பிடாத ஜாதகமே இருக்காது. ஏன்னா பிரசனம் பார்க்குறதுல இந்த மாந்தி ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது. இன்றைக்கும் பிரசன்ன ஜோதிடர்களில் மிக பிரபலமாக இருப்பவர்கள் கேரள ஜோதிடர்கள் தான். தமிழ்நாட்டில் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாந்தி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம். இதுக்கு ஒரு புராண வரலாறும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் எல்லா அனுகூலங்களையும் பெற்று, அனைத்து பிரசித்திகளையும் பெற்று, சகல வெற்றிகளையும் பெற்று, சரிங்களா, தீர்க்கமான ஆயுள் இருக்கணும் அப்படிங்கிற வச்சு அதுக்கான கிரக அமைப்புகளை தேர்ந்தெடுத்து ராவன் அதற்காக தவம் இருந்து
இந்திர தனுசுன்னு ஒரு குழந்தைய பெருக்கிறார். இந்திர தனுசுன்னு ஒரு குழந்தை அவருக்கு பிறக்குது. அதோடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு தோல்விங்கிறதே இல்லை. இந்திரஜித் அவருக்கு தோல்வின்னு என்பதே இல்லை, வெற்றி மேலே வெற்றி தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜாதகமாக இந்திரஜித் ஜாதகத்தை அவர் பிறக்கவும் கணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ இருந்தாலும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய நியதி ராம பகவானுக்கு இருக்கிறனால, ராமபிரானால் வதம் செய்யப்பட்ட வாலி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கிரக அந்தஸ்து கொடுத்து அதற்கு மாந்தி என்று பெயர் வைத்து இந்திரஜித்துடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் அந்த மாந்தி இடம்பெற செய்கிறாங்க. அந்த காலத்தில் முனிவர்கள் அந்த ஏன்னா இவருடைய அழிவு இருந்தால் தானே அவங்களுக்கு அதர்மம் அழிந்து தர்மம் நிலைநாட்டணும். ஸோ அதுக்கு இந்திரஜித்துடைய மரணம் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டது. ஏன்னா அந்த இடத்துல மாந்தி இல்லைன்னா அவருக்கு இறப்புங்கிறது இல்லாத அளவுக்கு ராவணேஸ்வரன் அவ்வளோ ஒரு தவம் புரிந்து அந்த குழந்தைய பெறார். அப்போ அவரை அழிக்கணும் அப்படிங்கிறனால 8ஆம் இடத்தில் மாந்தியை குறிக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 8ல் யாருக்கு மாந்தி இருக்கோ அவர்கள் பெரும்பாலும் விபத்துலையோ அல்லது ஒரு கூட்டு மரணத்தில் தான் அவங்களுக்கு மரணம் நிகழும்ங்கிறது நம்பப்படுது. சரிங்களா? இந்த மாந்திக்கு ஆங்கிலத்தில் டைட்டன் என்று பெயர். துணைக்கோள்களில் 2வது பெரிய துணைக்கோள் இந்த மாந்தி. சரிங்களா? இன்னும் அடுத்தடுத்து இந்த மாந்தியை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோக்கள் பார்ப்போம். எல்லா வீடியோக்களுமே தொடர்ந்து பார்த்தே வாங்க. ஏன்னா அந்த மாந்தி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். கடைசி வரைக்கும் பார்த்தே வாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.